நம் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய கண்களை மூடுவோம். பரலோகத்தின் தேவனை நோக்கி நம்முடைய இருதயமும் நம்முடைய மனதும் நம்முடைய சிந்தையும் முழுமையாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நாம் ஆண்டவரை உயர்த்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகாராஜாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்பா, உம்மை நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நல்லவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரர்களாக, உம்முடைய குமாரத்திகளாக ஆண்டவரே, எங்களை நீர் சுவிகார புத்திரம் செய்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நாங்கள் உம்முடைய சுவிகார பிள்ளைகளாக ஆண்டவரே, நீ உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடையதெல்லாம் எங்களுடையதாக இருக்கும்படிக்கு எங்களை நீர் சுவீகாரமாய் உமக்கென்று தெரிந்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஆண்டவரே, உம்முடையதெல்லாம் எங்களுடையதாக இருக்கும்படி கர்த்தர் எங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடையதெல்லாம் எங்களுடையதாக இருக்கும்படிக்கு நாங்கள் உம்முடைய சுவிகார குமாரர்களாய் புத்திரர்களாய் உமக்குன்பாய் நடந்து கொள்ள ஆண்டவரே கர்த்தாவே, உமக்குன்பு பிரியமானவர்களாய் நாங்கள் வாழ்ந்திட, உமக்கு முன்பாக நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களை ஆண்டவரே வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பலத்த கரத்திலே அடங்கி இருக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே, உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஜனங்களாக ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக ஆண்டவரை உம்மோடு நடக்கிறவர்களாக, உம்மோடு கூட இருக்கிறவர்களாக ஆண்டவரை உம்முடைய கரங்களை பிடித்து கொண்டவர்களாக நாங்கள் அனுதினமும் ஆண்டவரை உம்மிடத்தில் நாங்கள் சார்ந்து கொள்ள கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் உமக்கு தூரமாய் இருந்தோம், உம்மை அறியாமல் வாழ்ந்தோம். ஆண்டவரே, உலகம் எங்களுக்கு போதுமென்று நாங்கள் வாழ்ந்தோம். உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்து ஆண்டவரே உமக்கு விரோதமாக வாழ்ந்து வந்தோம். எங்களை நீர் ஆண்டவர் உமக்கென்று தெரிந்து கொடுத்து எங்களுடைய உலக ஆசா பாசங்களுக்கு நாங்கள் முழுவதும் விலகி ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, உம்முடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாக, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக ஆண்டவர் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று வாழ எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இதுவரையிலும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு விலகி ஆண்டவரே உம்முடைய விருப்பத்திற்கு மாறாக அநேக காரியங்களை செய்து வந்தாலும் ஆண்டவர் எங்களை தள்ளிவிடாமல், புறக்கணித்து விடாமல் ஆண்டவரை தாவீதுக்கு கொடுத்த நிச்சயமான அந்த கிருபையை எங்களுக்குமே கட்டளையிட்டு எங்களை ஆண்டவரே ஆதரித்து வருகிறதற்காக, எங்களை நீ சேர்த்து கொண்டதற்காக, எங்களை மன்னித்ததற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம், உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறோம்,
வாக்குத்தத்தங்களை நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஒத்தாசையை நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உம்மை நம்பி இருக்கிற நாங்கள் வெட்கமடைந்து போகாதபடி நீர் எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம். உன்னதரே, நாங்கள் துதிக்கிறோம். மகிமையானவரே, நாங்கள் துதிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இருக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சகலமும் செய்ய வல்லவராய் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிற தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவத்தை அணிந்து கொண்டு இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையை தரிப்பித்து இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. நீதியின் சூரியனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் வாரத்தில் முதலாம் நாளிலே நாங்கள் உம்முடைய பாதத்தில் வருவதற்கு, உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதற்கு, ஆண்டவரே உம்முடைய ஆவியிலே களி கூறுவதற்கு, ஆண்டவரே நீர் எங்கள் மேல் கிருபையாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, வரவேண்டிய பிள்ளைகள் துரிதமாய் வருவதற்கு தடைகளை நீக்கி நீர் கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை முழு பகுதியிலும் ஒரு மனம், ஏக சிந்தை, ஏக ஐக்கியம் எங்களுக்குள் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானுடைய பரிபூரணமான ஆளுகையும், ஆண்டவரே கர்த்தாவே, மகிமையும் எங்கள் மத்தியிலே வெளிப்பட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து தருவீராக. இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் சில பாடல்களை பாடுவோம். எந்த நேசுவே உந்த நேசமே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி பாடுவோம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன், திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன், திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன், திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். அந்த மாறு கண்களினே அன்பரே உம் பாதம் ஊற்றினானே. அந்த மாறு கண்களினே அன்பரே உம் பாதம் ஊற்றினானே. என் இதயமே தைல குப்பியே, என்னை நொறுக்கி ஒப்படைத்தே. இதயமே தைல குப்பியே, என்னை நொறுக்கி ஒப்படைத்தே. எந்த உள்ளம் ஒருயிடுமே, நல்ல பங்கினை நான் அடைந்தேன், திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன், திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நன்றி என்றும் நான் மறவேனே, நம்பிக்கை கண்மலை என் இறைவா. நன்றி என்றும் நான் மறவேனே, நம்பிக்கை கண்மலை என் இறைவா.
பாதம் வல்லபராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரனே சரணம். கேட்டதெல்லாம் அன்புடன் தீர்ந்து கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தி. கேட்டதெல்லாம் அன்புடன் தீர்ந்து கூப்பிடும் வேளை செவி சாய்த்தி. இந்த உதவி என்று மறவே இன்ப துதிகள் இந்த உதவி என்று மறவே இன்ப துதிகள் ஏறெடுப்பே. எந்த நேசுவே உந்தன் நேசமே எந்த உள்ளம் உருகிடுமே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரனே சரணம். எந்த மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. எந்த மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. உந்தனுடனே என்னை அறைந்தே உந்தன் குருசில் பங்கடைந்தே. உந்தனுடனே என்னை அறைந்தே உந்தன் குருசில் பங்கடைந்தே. எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுமே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரனே சரணம். கை நோக்கி ஓடுகின்றேனே லாபமும் நஷ்டம் என்றெண்ணுகிறேன். கை நோக்கி ஓடுகின்றேனே லாபமும் நஷ்டம் என்றெண்ணுகிறேன். ஓண்டே மனதில் உந்தன் நினைவில் சென்றே வரனை கண்டிடுவேன். ஓண்டே மனதில் உந்தன் நினைவில் சென்றே வரனை கண்டடைவேன். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுமே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரனே சரணம். அல்லேலூயா. ஒன்றே மனதில் உண்டு நினைவில் சென்றே பரனை கண்டடைவேன். ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கினாலும் தனக்கு சொந்தமாக்கினாலும் உலகத்தில் முதல் பணக்காரன் என்கிற பெயர் எடுத்தாலும் அது மனிதனுக்கு லாபம் அல்ல. எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் ஒன்றுமே இல்லாமல் இந்த உலகில் வாழ்ந்தாலும் நான் பரனை சென்றடைவேன். ஆண்டவர் வருகையில் நான் அவரோடு காணப்படுவேன் என்கிற அந்த மனதோடு வாழ்வதுதான் நமக்கு லாபம் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தர் அந்த நம்மை அழைத்திருக்கிறார், அதற்கென்றே அழைத்திருக்கிறார். ஆகவே அது நம்முடைய மனதில் எப்போது இருக்கணும். ஆண்டவரே, நான் இந்த உலகில் ஒருவேளை அந்த லாசருவை போல நான் ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் என் வாழ்க்கையை நான் முடிவிலே நான் உம்மிடத்தில் வர வேண்டும், அதற்காகவே நான் வாழ எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். அப்படி நாம் வாழும்போது நமக்கு தேவையான அத்தனையும் தந்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னொரு பாடலை பாடுவோம். என் இயேசு உன்னை தேடுகிறார்,
இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில் என்ற பாடலை நாம் பாடுவோம். காதலிடும் உன்னை பார்க்கின்றார், உன் கண்ணீரை துடைக்க வருகின்றார். காதலிடும் உன்னை பார்க்கின்றார், உன் கண்ணீரை துடைக்க வருகின்றார். உதவிடும் கரத்தை நீட்டுகிறார், உதவிடும் கரத்தை நீட்டுகிறார். உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார். இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில். இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில். சிலுவை மரணம் உனக்காக, சிந்திய திருரத்தம் உனக்காக. சிலுவை மரணம் உனக்காக, சிந்திய திருரத்தம் உனக்காக. உன் பாவம் சுமந்து தீர்த்தாரே, உன் பாவம் சுமந்து தீர்த்தாரே. கண்ணோயை தந்து உன்னை மீட்பாரே, கண்ணோயை தந்து உன்னை மீட்பாரே. இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில். இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில். மாத்தாள் வீட்டில் இடம் கொடுத்தாள், மரித்த லாசரை மீண்டும் கண்டாள். மாத்தாள் வீட்டில் இடம் கொடுத்தாள், மரித்த லாசரை மீண்டும் கண்டாள். கலங்கிடும் மனிதா வருவாயா, கலங்கிடும் மனிதா வருவாயா. என் கர்த்தரின் பாதம் விழுவாயா, என் கர்த்தரின் பாதம் விழுவாயா. என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில். உடனே இறங்கி வந்தான், சந்தோஷமாக வரவேற்றான். உடனே இறங்கி வந்தான், சந்தோஷமாக வரவேற்றான். பாவங்கள் அனைத்தும் அறிக்கை செய்தான், பாவங்கள் அனைத்தும் அறிக்கை செய்தான். பரலோக இன்பம் பெற்றுக் கொண்டான், பரலோக இன்பம் பெற்றுக் கொண்டான். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில். பேதுரு படகில் இடம் கொடுத்தான், பெருந்தோல்வி மாறி மகிழ்வடைந்தான். பேதுரு படகில் இடம் கொடுத்தான், பெருந்தோல்வி மாறி மகிழ்வடைந்தான். ஆதிசய தேவனை கண்டு
கடந்து சென்றார். என் இயேசு உன்னை தேடுகிறார். இடம் உண்டு மகளே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார். இடம் உண்டு மகளே உன் உள்ளத்தில். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை, இதயத்தை எனக்கு தாய் என்று கேட்கிறார். நம்முடைய இதயம் நாம் ஆண்டவருக்கு கொடுத்து விட்டால் அந்த இதயத்தில் வேறு எதற்குமே இடம் இருப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சாது சுந்தர் சிங் அதான் சொன்னார், நான் இதயத்தில் இயேசுவுக்கு இடம் கொடுத்து விட்டேன், வேறு ஒருவருக்கும் அந்த இதயத்தில் இடம் இல்லை என்று தன்னை இயேசுவுக்கு முழுதும் அர்ப்பணித்ததை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலும் அப்படியே நாம் செய்வோம். நம்முடைய இருதயத்தை இயேசுவுக்கு முழுவதும் கொடுப்போம். அவர் நம்முடைய நேசர், அவர் நமக்கு புகலிடமா இருக்கிறவர், அவர் வல்லவர், நல்லவர், அன்பு நிறைந்தவர். இவ்வேளையிலும் எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் செத்தை நிழலில் ஆறுதலே, அவர் செத்தை மறைவில் ஆரோக்கியமே. அவர் செத்தை நிழலில் ஆறுதலே, அவர் செத்தை மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு,
அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு. அவர்தான் என் அலைச்சல்களை ராஜா. எனக்கொரு நேசர் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு நேசர் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஆராதிப்போம். இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்திலே அவரை ஆராதிப்போம். ஓ ரிகமா சந்தி ரபோ ஷலரபலபா ரிகமால ரபோ ஷலரபா தரரபா ஷதுரரபலபா. இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, வானத்தையும் பூமியை உண்டாக்கினவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்களை காண்கிற தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்ட ஆகாரை போல நீர் எங்களை காண்கிற தேவனாயிருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு விரோதமாக செயல்படுகிற அந்தகாரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். லீதாலா பௌரி கபாலபா, வாய்களை திறந்து ஆண்டவரே, உங்களுடைய சத்தம் பரலோகத்தை எட்டட்டும். ஓரி கபாபா பாபா பாபா பாபா. நாம் அமைதியாயிருப்பதற்கு இந்த இடத்தில் வரவில்லை. கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோம். உங்களுக்கு விரோதமா இருக்கிற பில்லி சூனிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் தகர்த்தெறிவார். ரபால பால பௌரி கபால பால ரதல ரபாலபா ரபால பால பால ரபோ ஷத்தல ரபா. கர்த்தரை ஆராதியுங்கள். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர். உங்களுக்கு விரோதமாக எந்த மாந்திரீக சக்திகள் இருந்தாலும், பில்லி சூரியமா இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அவற்றை மாற்றுவார். ஹல்லேலூயா. ரீதா லபால ரபோஷ தலாரபாலபா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்திலே உள்ள ஆவி கொண்டிருக்கிறார். இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்கள் சத்தம் எழும்பட்டும். ஓ, உன் வாயை விரிவாய்த்திர, நான் அதை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ரபால ரபா ஷத்தல ரபால ரபா பாபா ஓ ரபால ரதக்க பௌரிக்கபா. உங்கள் அலைச்சல்களை கர்த்தர் காண்கிறார். உங்கள் பலவீனத்தை கர்த்தர் காண்கிறார். ஏற்ற வேளையிலே கர்த்தர் சுகத்தை தருவார். ஏற்ற வேளையிலே கர்த்தர் விடுதலை தருவார். ரபா லபால ரபா. உன் வேதனைகள் மாறும். உங்கள் வேதனைகள் மாறும். உங்கள் அலைச்சல்கள் மாறும். உங்கள் வியாதிகள் மாறும். ஏற்ற வேளையில் கர்த்தர் அதை செய்வார். அது ஏற்ற வேளை இதுவாக மாறட்டும். அந்த ஏற்ற வேளை இதுவாக மாறட்டும். ஜெபிக்க முடியாதபடி தடைபடுகிற அசுத்த ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக.
பூலோகத்தினை கட்டுவது கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தினை கட்டவிழ்ப்பது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இயேசுவின் நாமத்தினாலே சபைக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக கட்டப்பட்ட கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. வேடனின் கண்ணி அறுக்கப்படுவதாக, வேடனின் கண்ணி அறுக்கப்படுவதாக. ரபாலரா பௌஷத்தல் அரபாலபலபா ஓர பாலிரிதி ஷத்தலரபா ஓர பாபா. பாழாக்கி கொண்டிருக்கிற சாபங்கள் அழிந்து போவதாக, பாழாக்கி கொண்டிருக்கிற சாபங்கள் அழிந்து போவதாக. ரிலி பீலா ரதலரபலபா. உங்க அலைச்சல்கள் மாறும், ஹாஸ்பிட்டலுக்கு அலைந்து கொண்டிருக்கிற அலைச்சல்கள் மாறும். ஓரபா பாபா பாபால ரதலரபலபா ரி ஷத்தலரபாரபலபா. இயேசுவே துதிக்கிறோம். வேலைக்காக அலைந்து கொண்டிருக்கிற அலைச்சல்கள் மாறும். ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஹalleluya. கைகளை தட்டி வரவேற்போம். அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வோம். ரபல பௌரி கபபா பாபா ரதலரா தக்கபர பலபா. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவதாக, அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவதாக. ஹalleluya. உங்கள் கழுத்தை குறிய வைக்கிற நுகத்தடி இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. நுகத்தடிகள் முறைக்கப்படுவதாக, நுகத்தடிகள் முறைக்கப்படுவதாக. லபலரபலரபா ரிஷத்தலரபலபா. உம்முடைய வல்லமை கடந்து வருவதாக. ரிலரபலரபலபா ஓரபாபாபாபா. ஹalleluya. உங்கள் கழுத்தை குனிய வைக்கிற நுகத்தடி இப்பொழுது முறைக்கப்படும். ரதலரபலரபா ரிஷத்தலரபலபா. சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வியாபி உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னதான கர்த்தர் ஓரபா பாபா. என் நுகம் மெதுவாயிருக்கும், என் நுகம் மெதுவாயிருக்கும். நீராதா சதலரபலபா. ஓ 18 வருடமாக சத்ருவினால் பிடிக்கப்பட்டதான மகளை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். இந்த கால வேளையில, இந்த ஆராதனை வேளையில ஓ எத்தனை வருடமாகும் போராட்டத்தின் நடுவில் இருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய நுகத்தடியை கர்த்தர் முறிப்பார். விசுவாசித்து அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். உன்னை பலவீனம் உன்னை விட்டு மாறும். ரதலரா தலரபா கபரபரபா ஓரி ஷந்தலரபலபா. ஓ கர்த்தரை விசுவாசி, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஒரு விடுதலை சடுதியாய் உங்கள் சரீரத்துக்குள் வரும், ஒரு விடுதலை சடுதியாய் உங்கள் உள்ளத்துக்குள் வரும். எல்லாரும் கைகளை தட்டி அந்த விடுதலை எனக்கு உண்டாகட்டும், அந்த விடுதலை எனக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஓரி ஷதலரா பாலா பாலா பாலபா ரிகலரா பாலா பாலா பாலபா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு விடுதலை உண்டாக்கின கர்த்தர், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்க சொன்ன பார்வைத்த மனிதனுக்கு பார்வை கொடுத்ததான கர்த்தர், என் மகனை கடாட்சித்தள்ளும் என்று சொன்ன கானானிய ஸ்திரீக்கு விடுதலை கொடுத்த கர்த்தர், இந்த கால வேளையில, இந்த கால வேளையில உங்கள் பக்கமாக கடந்து வந்து கொண்டிருக்கிறார். ரபாலரா பாலரபா ஷந்தலரா பாலபா ஓரபாலரா தூரராதா கபாலபால பாலபா. இழந்து போன சுகம் மறுபடியும் வரும், இழந்து போன ஆசீர்வாதம் மறுபடியுமாக வரும். ஓரபால ரதத்தில் ஆராதால ரபாலபாலபா. கர்த்தர் மனங்கிற கர்த்தர் ஓரபாலபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மானுவேலரே மக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையானவரே மக்கு ஸ்தோத்திரம். மரித்தோரில் முதல் உயிர் தெழுந்தவரே மக்கு ஸ்தோத்திரம். மகா பெரியவரே மக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே மக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். வானம் அது சிங்காசனம், பூமி அது பாதப்படி. வானத்தின்
கீழே பூமியின் மேலே சகல அதிகாரத்தை உடையவரே. ஓரபால ரதச்சீல பாலாரா பால பாலபா ரீகா பாபா பாபா பாபா. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. உன் சாபம் மாறும். சாபத்தின் கட்டினால் இருக்கிறதான தேவ பிள்ளையே, சாபத்தின் வாழ்க்கையிலே இருக்கிறதான தேவ பிள்ளையே, உன் சாபம் ஆசீர்வாதமாக மாறும். உன் சாபம் ஆசீர்வாதமாக மாறும். உன் கட்டுகள் உடைக்கப்படும். ரபாலா தூஷந்தல் ஆரபால பாலபா ரீகமால பால பாலபா. சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பரலோக தந்தையே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஜீவனுள்ளவரே, துதிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் பயபக்திக்குரியவரே, யாக்கோபின் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கோலும் தனியுமாய் சென்ற யாக்கோபை இரண்டு பெரிய பரிவாரங்களாக மாற்றின தேவன், ஒன்றுமில்லாத நிலையில் வந்திருக்கிற உன்னை கர்த்தர் உயர்த்துவார் தேவ பிள்ளையே. ஒன்றுமில்லாமல் வந்திருக்கிற உன்னை கர்த்தர் உயர்த்துவார் தேவ பிள்ளையே. ஹalleluya, ஹalleluya. இல்லாமையில் தோன்றிய உருவாக்குறதான கர்த்தர் ஓரபால பௌஷத்தலாரபா நீரபாலரபா. ஹalleluya. கர்த்தர் மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உன் கழுத்தில் உள்ள நுகத்தடி முறிக்கப்படும். உன் கழுத்தில் உள்ள நுகத்தடி முறிக்கப்படும். எந்த காரியத்திற்காக தலை குனிந்திருக்கிறாயோ அது முறிக்கப்படும். இந்த ஆராதனை வேளையிலே முறிக்கப்படும். ரீலாபாலா பாலாரபாலபா. மக்களுடைய பார்வையில் பரிதாபத்துக்குரியவளா இருக்கிற தேவ பிள்ளையே, உன் பரிதாபம் மாறும். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக, ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக கர்த்தர் இந்த கால வேளையிலே உன்னை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஓ ஹalleluya. கைகளை தட்டி மறுபடியும் ஆண்டவரை வரவேற்போம், ஆண்டவரை வரவேற்போம். ரீலாரா தாலாரபா சந்தலாரபா ரபலபல பாலாரபலபா. அப்படியே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் இதயத்தில் வருவார். இதுவரை வெளியே நின்று கொண்டிருக்கிறார், உள்ளே ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் இதயத்தில் வந்து ஆளுகை செய்வார். அவர் ஆளுகை செய்யும் போது சகல கேடுபாடுகளும் உங்களை விட்டு மாறும். ரபலரபா ரீதாலா ரபல பாலரபா ரீதாலா ரபா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ரீஷதாலரபா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கழுத்துள்ள நுகத்தடி முறியும், முறிக்கப்படும். ஆமென். ரீதாலரபா சந்தலரபா லபலபா. Thank you Lord Jesus. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசுவே, உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஆண்டவரே. நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்கள். இயேசுவே, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. கைகளை தட்டி, கைகளை தட்டி, வாயை திறந்து எல்லாரும் தேவனை துதியுங்கள், தேவனை துதியுங்கள், தேவனை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள். ராகா பாலா தாரா பாலா தூரா பாலா ராகாலா தாரா காலா தூரா பாலா ரியா தாரா காலா தாரா பாலா தூரா பாலா ரபா பாபா ராகா பாலா தூரா பாலா. பாவங்களை மன்னித்தவரே, எங்களை ரட்சித்தவரே, அக்கிரமங்களிலும் பாவங்களில் மரித்தவர்களாயிருந்த எங்களை உயிர்ப்பித்தவரே, உம்முடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் தெரிந்து கொண்டவரே, சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். உடைய நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருப்பதற்காய் சோத்திரம். கர்த்தருடைய நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருப்பதற்காய் சோத்திரம், 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 சோத்திரம். நன்றி, 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 நன்றி. ரீகா பாபா 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 ராகாலா தாரா பாலா தூரா பாலா ரீகா பாலா தாரா பாலா தூரா ராகாலா தாரா காலா தூரா பாலா ராகாலா தாரா பாலா சந்தாலா பாபா பாபா ராகா பாலா தூரா பாலா. ஒரு விடுதலை, ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொரு வாழ்வில் விடுதலை உண்டாகட்டும், ஒவ்வொரு வாழ்வில் விடுதலை உண்டாகட்டும். ரட்சிப்பு வரட்டும், ரட்சிப்பு வரட்டும். எதிர்பார்க்க ரட்சிப்பு அவர்களுக்கு வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அவர் ரட்சிக்கப்படுவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக. அவருடைய உதவி வரட்டும், பரத்தின் உதவி வரட்டும், பரத்தின் உதவி வரட்டும். உதவிகளை அனுப்பும், ஒத்தாசை அனுப்பும், ஒத்தாசை அனுப்பும். பருவதுமே உதவி தரும், பருவதுமே உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும். ராகா பாபா 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 ஓரி பாபா பா ராகா பாலா தூரா பாலா. ஆமென். ஆண்டவர் ஏற்ற நேரத்திலே நமக்கு உதவி செய்கிற கர்த்தரை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். முடிந்தால் எல்லாரும்
எழுந்து நின்று பாடப்போகிறோம். நம் வேதனைகளை அவர் பார்க்கிறவர், நம் கண்ணீரை அவர் காண்கிறவர். ஏற்ற நேரத்திலே அவர் நமக்கு பதில் தந்து தாம் உயிரோடு இருக்கிறேன் என்பதை நிரூபிக்கிறவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் செத்தை நிழலில் ஆறுதலே, அவர் செத்தை மறைவில் ஆரோக்கியமே. அவர் செத்தை நிழலில் ஆறுதலே, அவர் செத்தை மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, நடச்சல்களை அவர்தான் இயேசு ராஜா. என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை வைத்துக் கொள்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ
சர்வ வல்லவர். அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். சர்வ வல்லவர், என் சொந்தமானார். சாவை வென்றவர், என் ஜீவனானார். சர்வ வல்லவர், என் எஜமான. சாவை வென்றவர், என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே. ஓஹோ, இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே. ஓஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர், என் சொந்தமானார். சந்தோஷம் வென்றவர், என் ஜீவனானார். சர்வ வல்லவர், என் எஜமானன். சாவை வென்றவர், என் மனவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர், என் சொந்தமானார். சாவை வென்றவர், என் ஜீவனானார். சர்வ வல்லவர், என் எஜமானன். சாவை வென்றவர், என் மனவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காக வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காக வாழ்வதுதான். சர்வ வல்லவர், என் சொந்தமானார். சாவை வென்றவர், என் ஜீவனானார். சர்வ வல்லவர், என் எஜமானன். சாவை வென்றவர், கண்டுகொண்டேன் மனவாளன். கண்டுகொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டுகொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர், என் சொந்தமானார். சாவை வென்றவர், என் ஜீவனானார். சர்வ வல்லவர், என் எஜமானன். சாவை வென்றவர், என் மனவாளன். ஆகாகா, இது அதிசயம்தானே. ஓஹோ, இது உண்மைதானே. ஆகாகா, இது அதிசயம்தானே. ஓஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர், என் சொந்தமானார். சாவை வென்றவர், என் ஜீவனானார். சர்வ வல்லவர், என் எஜமானன். சாவை வென்றவர், என் மனவாளன். அப்படியே கைகளை தட்டி நம் ஆண்டவரை ஆராதியுங்கள். ஓ, வாய்களை திறந்து இயேசுவே மக்கு நன்றி என்று சொல்லுங்கள். ஓ ஹalleluya. என் மனவாளரே மக்கு நன்றி என்று சொல்லுங்கள். என் தகப்பனே மக்கு நன்றி என்று சொல்லுங்கள். என் மூத்த சகோதரரே மக்கு நன்றி என்று சொல்லுங்கள். என்னை ஆண்டவரே மக்கென்று தெரிந்து கொண்டவரே மக்கு நன்றி என்று சொல்லுங்கள். இயேசுவே மக்கு நன்றி, இயேசுவே மக்கு நன்றி. தேற்றர வாழனாகிய
பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்களை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறவரே உமக்கு நன்றி. எங்கள் ஜீவனானவரே உமக்கு நன்றி. எங்கள் மனவாளரே உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. ரக்கா பாபா 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 ரிகா பாலா தரபாலா சந்தலா ரிபா பாபா பாபா ஓ ரிகா பாலா துரபாலா சந்தலா ரிபா பாபா பாபா. இயேசு நம்முடைய இரட்சகர். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவே என்று கூப்பிடும்போது அவர் நமக்கு இறங்குவார். இயேசுவே என்று கூப்பிடும்போது அவர் நிற்பார். நம்மிடத்தில் அழைத்து வரும்படி கட்டளையிடுவார். நாம் அவரிடத்தில் சென்றபோது உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார். நாம் விரும்புவதை சொல்லும் போது அதை நமக்கு தந்து நம்மை மகிழ்ச்சி ஆக்குவார். சந்தோஷப்படுத்துகிற ஒருவர் உண்டு என்றால் அவர் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஆண்டவரை நாம் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆராதிக்க போகிறோம். எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா என்கிற பாடலை பாடி நம்மை ஆண்டவருக்கு ஒரு விசை அர்ப்பணிக்க போகிறோம். குழந்தை உள்ளம் தாரும் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், இந்த சிறு குழந்தைகளைப் போல நீங்கள் மாறாவிட்டால், நீங்கள் மாறிடாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா. அந்த குழந்தைகள் உள்ளத்தை கர்த்தர் தேவ பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் எவ்வளவு பெரியவர்களா இருந்தாலும், எத்தனை படித்திருந்தாலும், எத்தனை தாளந்துகள் இருந்தாலும், எத்தனை அதிகாரம் படைத்தவர்களா இருந்தாலும், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது குழந்தைகளை போன்ற உள்ளத்தை, இருதயத்தை எதிர்பார்க்கிறார். அந்த இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. மாம்ச கிரியை போக்கும், குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா என்று நம்மை ஆண்டவருக்கு ஒரு விசை ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா என்று நம்மை அவர் வாசஸ்தலமாக ஒப்பு கொடுக்க போகிறோம். Yes. உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, மாம்சக்கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, திரும்ப வீழாது பாரும் இயேசு நாயகா, கிருபை
கிருபை இல்லாது காருமே இயேசு நாயகா என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா ஈரானல்ல நீரே இயேசு நாயகா இயேசு நாயகா இயேசு நாயகா ஈரானல்ல நீரே இயேசு நாயகா இனி நான் அல்ல, இயேசு. நான் இன்னொரு விசை. அப்படியே கைகளை தட்டி இனி நானங்களப்பா, இனி நானல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ வேண்டும், இயேசுவே என்னில் வாழ வேண்டும், இயேசுவே என்னில் ஜீவிக்க வேண்டும், இயேசுவே என்னில் உயர்ந்திருக்க வேண்டும், என் மாம்ச கிரிகளெல்லாம் ஒழிந்து போக வேண்டும் என்று ஒப்புக் கொடுங்கள், ஒப்புக் கொடுங்கள், ஒப்புக் கொடுங்கள். ஹல்லேலூயா. இனி நான் அல்ல, நீரே இயேசு நாயகா. இனி நான் அல்ல, நீரே இயேசு நாயகா. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நல்ல கால விளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி நான் அல்ல, எல்லாம் நீர்தான் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்தலோடு தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் கரங்களை பிடித்து நீ நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தீமைகளுக்கும் விக்கிரங்களுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கு எங்களை விலக்கி நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதிக்கு இன்று ஒரு முடிவை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய பலவீனங்கள் மாறி உம்முடைய பலத்தால் இடைகட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தின் கீழே பூமி மேலே சகல அதிகாரமும் என் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை கத்த நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆராதனையின் ஆரம்பம் முதல் இந்நேரம் மட்டும் தேவனுடைய கிருபை கூடியிருந்தது ஆண்டவரே. ஆராதனை வேளையில் உம்முடைய பிரசனத்தை நாங்கள் அனுபவிக்க எங்களை ஒப்பு கொடுக்க நீர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது தேவ செய்தியை உம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். உம்முடைய மகனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கை எங்களை அங்கீகரிப்பீராக ஆண்டவரே. சபை வளர்ச்சி அடைவதாக, தடைகள் மாறுவதாக, பிசாசின் எண்ணங்கள் தோற்கடிக்கப்படுவதாக, அற்புதத்தை கத்த செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் நீடித்த ஆயுசை சுகத்தோடும் பலனோடும் கத்தர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நசனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இப்போதும் காணிக்கைக்கான நேரம். நாம் காணிக்கை படைப்போம், தேவனை கனம் பண்ணுவோம். உங்கள் விளைவின் எல்லா முதற்தல நாளும் தேவனை கனம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனை கனம் பண்ணுவோம், அவர் நம்மை கனம் பண்ணுவார்.
இயேசுவே என்னோடு இருப்பார். உண்மையாய் நம்மை நேசித்தவர், உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவர், அவர் அறியாததொன்றும் வருவதில்லை, அவரே சார்ந்து கொள்வார். உண்மையாய் என்னையும் நேசித்தார், உள்ளங்கையில் என்னை வரைந்தார். உண்மையாய் என்னையும் நேசித்தார், உள்ளங்கையில் என்னை வரைந்தார். அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை, அவரை சார்ந்து கொண்டே எனக்கே இனி பயமே. எந்த நேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். இத்தனை அற்புதங்கள், நன்மைகள் இத்தனை அற்புத நன்மைகள் கர்த்தர் செய்ததை நினைத்திடுவே. இத்தனை அற்புத நன்மைகள் கர்த்தர் செய்ததை நினைத்திடுவே. இதுவரை வழி நடத்தினார், இன்னமும் காத்திடுவார். எனக்கே இனி பயமே, எந்த நேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். ஆமென். இதுவரையிலும் நம்மோடு இருந்த ஆண்டவர் நம்முடைய எல்லா துன்ப வேளைகளில் நம்மோடு இருந்து அந்த துன்பத்தின் நடுவே நடந்த நம்மை விடுவித்து காத்து கொண்ட ஆண்டவர் இன்னமும் நம்மோடு இருப்பார். எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தேவரீர் இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்திற்கு வெறுங்கையராய் வராதபடிக்கு ஆண்டவர் எங்கள் ஜீவனத்திற்கென்று தந்தவைகளிலிருந்து ஆண்டவரை கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கென்று கொடுக்க, காணிக்கையாய் கொடுக்க, தசவமாய் கொடுக்க ஆண்டவர் உற்சாகமான ஆவியை தந்த உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இன்னும் உடைய பிள்ளைகள் படைத்திருக்கிற மிஷன் காணிக்கைகள், வேதாம மொழிபெயர்ப்புக்கான காணிக்கைகளை நாங்கள் கர்த்தர் கரத்திலே கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் உம்முடைய கைகளில் வாங்கி ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டதை நீர் ஆசீர்வதித்தீர். அவர்கள் திருப்தியானது போக மீதம் எடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கைகளில் கொடுத்ததை நாங்கள் உமக்கென்று படைத்திருக்கிறோம். நீர் அதை ஆசீர்வதித்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரே சபைகளிலும் மீதம் இருக்கும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்போது உம்முடைய திரு வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவரே மன்னாவை எங்களுக்கு தந்து எங்களை புஷ்டியாக்கி பலப்படுத்தி கொழுமையாய் அனுப்பும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அடிமை மறைத்து உடைய பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் நாமம் மையப்படுவதாக. அறிவிப்புகள். ஆராதனை இன்று முடிந்த பிற்பாடு பெண்கள் ஐக்கிய கூடுகை நடைபெறும். நீங்கள் திருமணமானவர்கள், அதன் மேல் எந்த வயதுள்ளவனானாலும் இதில் நீங்கள் பங்கு பெறலாம். மாலை 6 மணிக்கு எப்போதும் போல துதி ஆராதனை சபையிலே நடைபெறும். முக்கியமான அறிவிப்பு, இந்த மாதம் 30ஆம் தேதி, அதாவது வருகிற கடைசி ஞாயிறு சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கான எக்ஸாம் நடைபெறும். பெற்றோர் பிள்ளைகளை அதற்கு ஆயத்தப்படுத்த உங்களை ஞாபகப்படுத்த சொல்லியிருக்கிறார்கள். வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிறவர்களுக்கு அதனுடைய விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். ஸ்கூல் எக்ஸாமுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல பெற்றோர்கள் எங்கள் சண்டே ஸ்கூல் எக்ஸாமுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும்படி உங்களை கேட்கிறோம். ஸ்கூல் எக்ஸாமை விட சண்டே ஸ்கூல் எக்ஸாமுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். மத்தேயு 6:33 வாசிக்கிறோம். யார் தேவனுக்கு அவருக்கு அடுத்த காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறார்களோ அவர்கள் விரும்புவதெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு அதிகமாய் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்காமல், முன்னுரிமை கொடுக்காமல், உலகத்திற்கு முன்னுரிமை கொடுத்தால் நாம் விரும்ப காரியங்கள் கொடுக்கப்படும், அதிகமாக கொடுக்கப்படாது. ஓரளவு கொடுக்கப்படும். விரும்புவதற்கு அதிகமாய் கர்த்தர் கொடுக்கணும்னா நம்ம உலக பிரகாரமான காரியங்களுக்கு முதலிடம் கொடுப்பதை விட, நாம் முன்னுரிமை கொடுப்பதை விட கர்த்தருக்கும் அவருடைய காரியங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்க நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. வருகிறவாகவே நீங்கள் அந்த சிறு பிள்ளைகளை, உங்களுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை நீங்கள் எக்ஸாமுக்கு ஆயத்தப்படுத்தி அனுப்ப கேட்கிறோம். வருகிற 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த பிள்ளைகளுக்கு மாடியில் அந்த சண்டே ஸ்கூல் நேரத்தில் எக்ஸாம் நடைபெறும். நீங்கள் அவர்களை ஆயத்தப்படுத்தி அனுப்ப கேட்கிறோம். வருகிற வாரம் ஆராதனை முடிந்த பிற்பாடு வாலிபர் கூட்டம் நடைபெறும் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆராதனையில் தேவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கவும், தேவனுடைய வல்லமை வெளிப்படவும், சனிக்கிழமை தோறும் இரவு 7 மணி முதல் 10 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையிலும் 15 நிமிடம் ஜெபிப்போம் என்று பெயர் கொடுத்தவர்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள். ஜெபம் போய் செய்யும்படி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். உடைய திருமண அறிக்கையை வருகிற வாரம், அதுக்கு அடுத்த வாரம் 2 அறிவிப்பும் அறிவிக்கப்படும். ஏற்கனவே நாம் அந்த நாள் ஜூலை மாதம் என்பதை நாம் ஜூன் மாதமாக நினைத்து அதை முதல் அறிவிப்பு கொடுத்து விட்டோம். ஆகவே வருகிற வாரம், அதுக்கு அடுத்த வாரமும் அந்த 2வது 3வது தகுதி அறிவிப்பு வாசிக்கப்படும். ஜூலை மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை இந்த திருமணம் நடைபெற இருக்கிற முழு விவரமும் நாம் 2வது 3வது திருமண தகுதி அறிக்கையிலே உங்களுக்கு அறிவிக்கப்படும். நீங்கள் அந்த பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். நாம் தியானிப்பதற்காய் தேவன் உள்ளத்தில் தந்த வசனம் சங்கீதம் 125 3வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். வாசிங்கள். நீதிமான்கள் அநியாயத்துக்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேலே நிலைத்திராது. அல்லேலூயா. ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய வாழ்வில் நிலைத்திராது. ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களின் வாசஸ்தலத்தில் நிலைத்திராது. ஆகாமியத்தின் கொடுங்கோல்
நீதிமானுடைய சந்ததிகள் வாழ்விலே நிலைத்திராது. அல்லேலூயா. உபத்திரவங்கள், சோதனைகள், பாடுகள், துன்பங்கள், வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள் உங்களை தொடர்ந்து ஆளுகை செய்வதில்லை, உங்கள் வாழ்விலே நிலைத்திருப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த ஆளுகைகளை, அவைகளை உங்களை விட்டு நீக்கி போடுவார். அவைகள் உங்கள் வாழ்வில் நிலைத்திராதபடிக்கு அவைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. கொடுங்கோல் ஆட்சி நிலைத்திராது. கொடுங்கோல் நிறுவனம் நிலைத்திராது. கொடுங்கோலாய் ஆட்சி செய்கிறவர்கள் நிலைத்திருப்பதில்லை. கொடுங்கோலாய் நிர்வகிக்கிறவர்களுடைய நிறுவனம் நிலைத்திருப்பதில்லை. இங்கே சொல்லி ஆகாமியத்தின் கொடுங்கோல் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான உபத்திரவங்கள், வியாதிகள், துன்பங்கள், நெருக்கங்கள், கண்ணீர்கள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் நம்முடைய நீதிமான்களுடைய வாழ்விலே நிலைத்திருப்பதில்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 13:16 18 ஆண்டுகளால் சாத்தானால் அல்லது ஆகாயத்து அதிகார பிரபுவால் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கட்டப்பட்டிருந்த சிறியை அந்த ஆகாயத்து பிரபுடைய அதிகாரத்தின் கையிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. 18 ஆண்டுகள் எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு கூனியாய் வாழ்ந்து கொண்டிருந்தாள். சாத்தானால் கட்டப்பட்டிருந்தாள். அந்த கட்டப்பட்டிருந்த அந்த ஆகாயத்து அதிகார பிரபுவால் கொடுங்கோலால் கட்டப்பட்டிருந்த 18 ஆண்டு கட்டியிருந்தவளை விடுவித்தவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவள் வாழ்வில் அது தொடர்ந்து நிலைத்திராதபடிக்கு, அந்த வியாதி அவளை ஆளுகை செய்யாதபடிக்கு, அவளுடைய சரீரத்தில் நிலைத்திராதபடிக்கு அவளுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 5:5 38 வருடமாக பாவத்தின் பாவத்தினாலே வியாதிப்பட்டிருந்தவனை, படுக்கையில் படுத்திருந்தவனை படுக்கையை விட்டு எழுந்து நடக்க செய்த ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை ஆண்டுகள் உங்கள் வாழ்விலே இந்த பிரச்சனைகள் இருந்தாலும், பல ஆண்டுகளாக, பல வருடங்களாக, அல்லது மாதக்கணக்காக, வாரக்கணக்காக, நாட்கணக்காக உங்கள் வாழ்விலே எந்த உபத்திரவங்கள் இருந்தாலும், எந்த போராட்டங்கள் இருந்தாலும், எந்த துன்பங்கள் இருந்தாலும், எந்த வியாதிகள் இருந்தாலும், அவைகள் எல்லாம் கர்த்தரால் நீங்கி போகும். அவைகள் நிலைத்திருப்பதில்லை, உங்களை தொடர்ந்து ஆளுகை செய்வதில்லை. அல்லேலூயா. ஏசாயா 24 25 5 அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு காரியம் சொல்கிறார். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் கர்த்தர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா இருக்கிறார் என்று கூறுகிறான். அல்லேலூயா. கொடூரமான இப்படிப்பட்ட சீரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில், கொடூரமான சீரர்கள், கொடூரமான துன்பங்கள், கொடூரமான வறுமைகள், கொடூரமான வியாதிகள், கொடூரமான பாடுகள், போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்திருக்குமானால் கர்த்தர் சொல்கிறார், அவைகள் உங்கள் வாழ்விலே நிலைத்திராது. அவைகளை, அந்த ஆளுகையை கர்த்தர் உங்களை விட்டு நீக்கி போட போகிறார். அல்லேலூயா. அவைகள் உங்கள் வாழ்வில் நிலைத்திராதபடி கர்த்தர் பண்ணுவார். பாருங்கள், அவர் எப்படிப்பட்ட கொடுமையானவர்களை சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் அவர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா இருக்கிறவர். அல்லேலூயா.
5ஆம் வசனத்தில் வறட்சியான இடத்தில் காங்கை அந்த மேகத்தினால் தணிவது போல, வறட்சியான இடத்தில் இருக்கிற அந்த உஷ்ணம், அந்த வெட்கை, அந்த வெப்பம் மேகத்தினால் தணிவது போல கர்த்தர் அந்நியரின் மும்முரத்தை, பலவந்தரின் ஆரவாரத்தை ஒளிய பண்ணுவார், தனிய பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. பார்க்கிறோம், கர்த்தர் அந்நியரின் மும்முரத்தை, திமிர் கொண்டவர்களின் ஆர்ப்பாட்டத்தை, பலவந்தரின் ஆரவாரத்தை, முரடர்களின் ஆரவாரத்தை கர்த்தர் தனிய பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்விலே கர்த்தர் கொடுக்கிறார். நீதிமான்களுடைய வாழ்விலே எதுவும் நிலைத்திருப்பதில்லை. அல்லேலூயா. ஏதென்றால் கொடூரமான எந்த காரியமும் நிலைத்திருப்பதில்லை. கொடூரமான சீரர்கள் நிலைத்திருப்பதில்லை. கொடூரமானவனாகிய அந்தகார பிரபுடைய எந்த சீற்றமும் நம்மை நிலைத்திருப்பதில்லை என்று பார்க்கிறோம். ஆகாமியத்தின் கொடுங்கோல் உங்கள் வாழ்க்கையில் ஆளுகை செய்யாதபடி, உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திராதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இப்படிப்பட்ட இந்த ஆசீர்வாதம் யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் நீதிமான்களுக்கு என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நீதிமான்களுடைய சுதந்திரத்தில் அங்கே கொடுங்கோலின் அந்த கொடூரமான கொடூரவனுடைய அந்த ஆளுகை நிலைத்திராது என்று சொல்லி இருக்கிறது. இப்ப நீதிமான்கள் யாரு? நீதிமான்கள் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட 1 கொரிந்தியர் 6:11. மன்னிக்கவும். 1 கொரிந்தியர் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும், நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்படியானால் நீதிமான்கள் யார் என்றால் கழுவப்பட்டவர்களே நீதிமான்களாய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. கழுவப்படணும். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். இயேசு அவனுக்கு தரிசனமாகிறார். அவன் ஆண்டவர் இயேசுவின் நாமமே இந்த பூமியில் சொல்லக்கூடாது என்று சொல்லி இயேசுவுக்கு விரோதமாக அவன் பல்வேறு காரியங்களை செய்வதற்கு திட்டமிட்டு சென்றவன். ஆனால் அவன் ஆண்டவர் இயேசுவை தரிசிக்கிறான். இயேசு அவருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அதுபோலமாய் தன் உள்ளத்தை இயேசுவுக்கு கொடுக்கிறான். இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான். ஆனாலும் அவன் சில காரியத்தில் தாமதமாகிக் கொண்டிருந்தான். இப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பிள்ளையாய் மாறின இந்த பவுலிடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்ட அனனியா என்கிறவன் அங்கே போய் அவனுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வாசியுங்கள். நீ தாமதிக்கிறது என்ன? நீ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டால் மாத்திரம் போதாது, தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. பாருங்கள், அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டான். அவன் இயேசுவுக்கு தன் உள்ளத்தை கொடுத்து விட்டான். இயேசுவுக்காய் வாழ்வதென்று தீர்மானம் பண்ணிவிட்டான். இயேசு யார் என்று அறிந்து கொண்டான். ஆனால் இன்னும் அவன் பாவங்கள் கழுவப்படாமல் இருந்தது. ஆகவே கர்த்தர் அந்த அனனியா என்கிற தேவ மனிதனை அவனிடத்தில் அனுப்புகிறார். நீ ஏன் தாமதிக்கிறது என்ன? நீ ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்று அவனுக்கு சொன்னபோது உடனே கீழ்ப்படிந்தான். அவன் ஞானஸ்நானம் பெற்று தன் பாவங்கள் போக கழுவப்பட்டு நீதிமான்கள் பட்டியலிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, புண்ணிய நதிகளுக்கு புனித பயணம் சென்று அந்த நதிகளிலே நீராடுவதனால் பாவ மோசனம் கிடையாது. பாவ மோசனம் சிலர் நினைக்கிறாங்க. புண்ணிய நதிகளுக்கு புனித பயணம் போய் அந்த நதிகளில் நீராடுவதனால் பாவ விமோசனம் கிடைத்து விடும் என்று நம்பிக்கை கோடிக்கணக்கான மக்களுக்கு இருக்கிறது. அன்பானவர்களே, அது மூலமாய் பாவ விமோசனம் மனிதனுக்கு கிடைக்காது. இல்லது புண்ணிய ஸ்தலங்களுக்கு அவர்கள் பிரயாணமாய் போய் புனித பயணம் போய்
அங்குள்ள சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் செய்வதனாலே பாவமோசனம் பெற்றுக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. அன்பாதவடைய அநேகர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறாங்க. நாங்க அங்க போகிறோம், விமானத்துல போகிறோம். அங்கே போய் எங்களுடைய புண்ணிய ஸ்தலங்களிலே சென்று சில சடங்காச்சாரங்களை சம்பிரதாயங்களை நாங்கள் செய்கிறோம். அது மூலமாய் எங்களுக்கு பாவமோசனம் பெற்று நாங்கள் திரும்பி வருகிறோம் என்று சொல்லி பல கோடிக்கணக்கான ஜனங்கள் பணங்களை செலவு பண்ணுகிறார்கள், பிரயாணம் பண்ணுகிறார்கள், நதிகளுக்கு போய் நீராடுகிறார்கள், புனித ஸ்தலங்களுக்கு பிரயாணம் பண்ணி போய் பல மைல் பிரயாணம் போய் விமானங்களிலே போய் சடங்குகளை சம்பிரதாயங்களை செய்கிறார்கள். அது மூலமாய் பாவமோசனம் யாரும் பெற்றுக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. பாவமோசனம் பெற்றுக் கொள்வதற்கு ஒரே வழி இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்வது மாத்திரமே. அல்லேலூயா. அதுதான் வழி. பாருங்க, அப்போஸ்தலனை பவுலை போல இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னும் நீங்கள் உங்கள் பாவங்கள் கழுவப்படும்படிக்கு ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்ட பாவம் கழுவப்பட்ட நீதிமான்களாக உங்களை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கும் போது ஆகாமியத்தின் கொடுங்கோல் உங்களுடைய சுதந்திரத்தின் மேலே நிலைத்திராதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆகாமியத்தின் கொடுங்கோல், கொடூரமானவருடைய சீரல் நீங்கள் வாழ்க்கையில மோதி அடித்திருக்கிறது. பலவிதமான உபத்திரவங்கள், பாடுகள், வியாதிகள், பலவீனங்கள், இப்படி பல்வேறு உபத்திரவங்களிலே போராட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் நீதிமான்களாக நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் தண்ணீரிலே மொழி நீங்கள் பாவங்கள் கழுவப்படும் போது கர்த்தர் சொல்லி இருக்கிற அவர்களே நீதிமான்கள் என்று சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் கழுவப்பட்டவர்களா இருக்கிற நீதிமான்களை பார்க்கிறோம். இன்றும் இதுவரையிலும் ஒருவேளை நீங்கள் இப்படி ஞான ஸ்நானம் பெற்று உங்கள் பாவங்கள் கழுவப்படாத நிலையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆகாமியத்தின் கொடுங்கள் உங்கள் வாழ்விலிருந்து அகன்று போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. அவைகள் உங்கள் ஆளுகை நீக்கப்படுவதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அவைகள் வாழ்வில் நிலைத்திராதபடிக்கு ஒரு பரிய அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார் என்று அந்த பிள்ளைகளே, நீங்கள் ஞான ஸ்நானம் பெற்று கழுவப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவன் ஞான ஸ்நானம் பெற்று விசுவாசிகளாய் ஆகிவிட்டால் நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ முடியும். அவங்களுக்கு கஷ்டம் வராது, பாடுகள் வராது என்பது என்ற நினைப்பு அநேகருக்கு இருக்க தவறு கிடையாது. நாம் இயேசுவின் பிள்ளைகளாய் மாறும்போது, நாம் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு நாம் பாவமோசனத்தை பெற்றுக் கொள்ளும் போது நமக்கு கஷ்டமே வராது, நமக்கு துன்பமே வராது, நமக்கு பாடுகளே வராது, நமக்கு எந்த இன்னல்களும் வராது, நெருக்கம் வராது, கண்ணீர் வராது. நாம் ஆசீர்வாதமா வாழலாம். அது நம்பிக்கை தவறில்லை, நல்லது. ஆனாலும் அது சத்தியம் அல்ல, அது சத்தியம் அல்ல, அது சத்தியம் என்று சாதிப்பது தவறு. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இயேசு யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறதை பார்ப்போம். வாசியுங்கள். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் இவைகளுக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா நீங்க சமாதானமா இருக்கணும். உபத்திரம் வந்த உடனே ஏன் எனக்கு இந்த உபத்திரம் வந்தது, ஆண்டோடைய பிள்ளையா மாறின பிற்பாடு உபத்திரம் வராதுலாம் நினைச்சேன், கஷ்டம் வராதுன்னு நினைச்சேன், பாடு வராது நினைச்சேன், கண்ணீர் வராது நினைச்சேன். அதனாலதான் நான் இயேசுவின் பிள்ளையா மாறினேன். ஆனா இயேசுவின் பிள்ளையா மாறின பிற்பாடு எனக்கு கஷ்டம் வருது, எனக்கு துன்பம் வருது, எனக்கு பாடு இருக்குது, எனக்கு கண்ணீர் இருக்குது, எனக்கு சமாதானம் இல்லையே என்று சொல்லி நீ கவலைப்படாதபடிக்கு சமாதானமா இருப்பதற்கு சொல்கிறேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி ஆலோசனை சொன்னாராம். அந்த வசனத்தை வாசியுங்கள். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசம் நிலைத்திருக்கும்படி சொன்ன காரியம் என்ன? நாம் அநேக உபத்திரங்கள் வழியாதான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று ஆண்டவர் சொன்னார். பேதுரு சொல்லுகிறார், சீசர்களுக்கு சொல்கிற காரியம். உபத்திரம் இரான்னு நினைக்காதுங்க, அநேக உபத்திரங்கள் வழியாதான் நான் அதெல்லாம் கடந்து போய் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும் என்று சொன்னாராம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு சொல்கிறார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரம் நமக்கு போராட்டம் நினைத்து விடாதீர்கள்.
மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு, அதிகாரங்களோடு நமக்கு போராட்டம் உண்டு. அதோடு மாத்திரமில்லை, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடு நமக்கு போராட்டம் உண்டு, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று நமக்கு இப்படி பல்வேறு நிலையங்களிலே வேத வசனம் சொல்கிறது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறினதுனால, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, ஞான ஸ்நானம் பெற்று விமோசனம் பெற்றுக் கொண்டதுனால இனி போராட்டமே இருக்காது, கஷ்டமே வராது, வியாதியே வராது, துன்பமே வராது, கண்ணீரே இல்லைனி நாம் ஏமாறக்கூடாது. ஆனால் நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாருங்கள், இப்படி அநேக உபத்திரங்கள் வழியாக தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் போனோம். ஆயினும் விசுவாசிகள் வாழ்விலே காணப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், எல்லா உபத்திரவங்களிலும் பாடுகளும் அது விசுவாசிகள் வாழ்விலே நிரந்தரமாய் இருப்பதில்லை. அல்லேலூயா. உலகத்தாருடைய வாழ்விலே பாடுகள் வரும், அதுபடி வாழ்விலே ஆள்கை செய்து கொண்டே இருக்கும், அது விடுதலை கிடைக்காது. நிரந்தரமா அந்த பாடுகள் அவர்களை அழித்து போடும். அந்த பாடுகளில் அமிழ்ந்து போவார்கள், அந்த பாடுகளிலே அவர் திகைத்து விடுவார்கள், இந்த பாடுகளை சுமந்து சோர்ந்து போய் விடுவார்கள். அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அந்த பாடுகள், அந்த உபத்திரவங்கள், அந்த துன்பங்கள் நிலைத்திருப்பதில்லை. அல்லேலூயா. அது ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். சங்கீதம் 34:19 வாசிக்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்குமா. அந்த வசனத்தை வாசிக்க, நீதிமானுக்கு 1-2 துன்பம் அல்ல. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறின பிற்பாடு, நாம் பாவங்கள் கழுவப்பட்டு பாவமோசனம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அநேக துன்பங்கள் உண்டு என்று வாசிக்கிறோம். வாசிங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எல்லாவற்றிலும் நின்று அவர்கள் விடுவிப்பார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஆண்டோடைய பிள்ளையா மாறின பிற்பாடு, நாம் ஆண்டோடைய பார்வையில அவன் பாவங்கள் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டாலும் எனக்கு இத்தனை பாடுகளா, இத்தனை துன்பங்களா, இத்தனை பிரச்சனைகளா என்று நீங்கள் ஒருபோதும் சிந்தியாதிருங்கள். அதை குறித்து கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. அவர் சொல்கிறார், அவர் எல்லாவற்றையும் உங்களை விடுவிப்பார். ஒன்றில் மட்டுமல்ல, வருகிற அத்தனை துன்பங்களிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4:8-9 வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நாம் எப்பக்கத்து நாங்கள் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டோம். எல்லா பக்கத்திலும் நெருக்கம் இருக்கும். அவர் சொல்லுகிற அர்த்தம் என்ன? எல்லா பகுதியிலும் எனக்கு நெருக்கம் வரும், ஆனால் நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம். நாங்கள் கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவடைந்து போக மாட்டோம். கலக்கங்கள் எனக்கு வரும். அப்படியே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நெருக்கம் வரும், கலக்கங்கள் வரும். துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்பட மாட்டோம். அவ துன்பம் வரும். கீழே தள்ளப்பட்டாலும் மடிந்து போக மாட்டோம், எழுந்து நிமிர்ந்திருப்போம். அல்லேலூயா. கீழே தள்ளப்படுவோம், நம்முடைய வாழ்வில துன்பப்படுத்தப்படுவோம், ஆனால் தேவன் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். 1 கொரிந்தியர் 10:13 வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறாராம். அவர் திராணிக்கு மேல் நம்மை சோதிக்க இடம் கொடுக்க மாட்டாராம். அவர் உண்மையுள்ளவர். இப்படி நமக்கு நெருக்கங்கள் வரும், கைவிடப்பட்ட நிலைகள் வரும், கலக்கங்கள் வரும், நம்முடைய வாழ்க்கையில கீழே தள்ளப்படுகிற நிலை வரும், மடிந்து போனோமோ என்று சொல்ற நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். இப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். திராணிக்கு மேலாக சோதிக்க இடம் கொடாமல், சோதனையோடு கூட சோதனைகளிலிருந்து, உபத்திரவங்களிலிருந்து, பாடுகளிலிருந்து, பலவீனங்களிலிருந்து, கண்ணீரிலிருந்து, நம் கவலைகளிலிருந்து, வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டு பண்ணி தருவாராம். அல்லேலூயா. வாசியுங்கள். தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார், உண்மையுள்ளவரா இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல், திராணிக்கு மேலாக சோதிப்பதற்கு இடம் கொடுக்கவே மாட்டார். சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். சோதனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள போக்கை உண்டு பண்ணுவார், உபத்திரவங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் போக்கை உண்டு பண்ணுவார், வியாதியிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் போக்கை உண்டு பண்ணுவார், கண்ணீரிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் போக்கை உண்டு பண்ணுவார், கீழே விழுந்த நிலையிலிருந்து நீங்கள் எழுந்து நிமிர்க்கும்படி தப்பி போக்க விட நெருக்கத்திலிருந்து உங்களை தப்பி போக்கே கர்த்தர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. ஆகவே நீ தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒன்றுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு தப்பிக்கொள்ளும் ஒரு போக்கை கர்த்தர் உண்டு பண்ணி வைப்பார். அல்லேலூயா. லூக்கா 10:19 சொல்லி இருக்கிறதோ, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். அந்த வசனத்தை வாசிப்போம். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும், சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே,
கர்த்தர் உங்களுக்கு வாக்குடு ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. எந்த உபத்திரவத்தில் நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும், எந்த பலவீனத்தில் நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும், எந்த வியாதியின் மத்தியிலே நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும், கொடூரமானுடைய சீற்றம் உங்கள் மேலே பெருவெள்ளத்தை போல மோதி எடுத்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் தணிந்து போக பண்ணுவார். அல்லேலூயா. பாருங்கள், வறட்சியான இடத்தின் காங்கை, அந்த வெப்பம், அந்த உஷ்ணம், அந்த வெட்கை மேகத்தினால் தனியே பண்ணுவது போல கர்த்தர் எல்லாவற்றையும் ஒளிந்து போக பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். பிள்ளைகளே, அவர் ஒன்று உங்களை சேதப்படுத்துவதில்லை. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் வாருகிறோம். 28ஆம் அதிகாரத்தில் அங்கே கிபி 1ஆம் நூற்றாண்டிலே ரோம சாம்ராஜ்யம் இருந்தது, உலகை ஆண்டு வந்தது. இந்த ரோம சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்த ரோம ராயன், ரோம சக்கரவர்த்தி செசீரியா நாட்டுக்கு அதிபதியாக பெஸ்துவை நியமிக்கிறான். அவன் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நாளிலே அவனை காண்பதற்கு அகிப்பா ராஜா அவருடைய மனைவி பெர்னிக்கியாளோடு செசீரியாவுக்கு வர்றாங்க. அப்போஸ்தலர் 25:13 வாசிங்க. அப்போஸ்தலர் 25:13 வாசிப்போம். சில நாள் சென்ற பின்பு அகிரிப்பா ராஜாவும் பெர்னிக்கேயாளும் பெஸ்துவை கண்டுகொள்ளும்படி செசரியாவுக்கு வந்தார்கள். செசரியாவுக்கு பெஸ்து அதிபதியா இருக்கிற அவனை கண்டுகொள்ளும்படி வருகிறார்கள். அப்படி கண்டுகொள்ளும்படி வரும்போது அங்கே பெஸ்துடைய ஒரு காரியம் செய்திருக்கிறார். பெஸ்து இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகிர்ந்தது நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷ அறிவித்தது நிமித்தமாக சிறையில் வைத்திருக்கிறான். சிறையில் வைத்திருக்கிறான். ஏன் சிறையில் வைத்திருக்கிறார் என்றால் அவர் ராயனுக்கு அவையம் விடுகிறான். அவர் ராயனுக்கு அவையம் விட்டதால் அந்த ராயனுக்கு நியாயமான காரியத்தை எழுதி அனுப்பணும். ஒருவன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறவன் ராயனுக்கு கொண்டு போகப்படும் முன்பு விசாரிக்கப்பட்டு, எதனால் இவனை உன்னிடத்தில் அனுப்புகிறேன், என்ன தவறு செய்தான், என்ன குற்றம் செய்தான் என்று அதை சரியா நிருபத்தில் எழுதி அனுப்பணும். ஆனா பெஸ்து விசாரித்து பார்த்ததுல ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல. ஆகவே இந்த அகஸ்தராயனும் அவருடைய பெர்னிக்காயாலும் அவரிடத்தில் வந்தபோது என்ன செய்கிறான், பவுலை விசாரிப்பதற்கு அகரிப்பா அந்த ராஜாவிடத்துல கொண்டு வந்து என்ன செய்கிறான்னா பவுலை நிறுத்துகிறான். பவுலை நிறுத்தின பொற்பாடு பவுலை அவன் விசாரிக்கிறான். அவன் பவுலை விசாரித்த போது அந்த அகரிப்பா ராஜா சொல்லுகிற ஒரு காரியம் பார்க்கிறோம். பவுலை விசாரித்து விட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே, இல்ல 25-27 மன்னிக்கணும், 25-27 அது மன்னிக்கணும், வாசிங்க. இவனை விசாரித்து கேட்ட பின்பு எழுதத்தக்க விசேஷம் ஏதாகிலும் எனக்கு விளங்கும்படி இவனை உங்களுக்கு முன்பாகவும் விசேஷமாய் அகிரிப்பா ராஜாவை உமக்கு முன்பாகவும் கொண்டு வந்தேன் என்றான். பாருங்க, அகரிப்பா ராஜாவிடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறான். இப்படி அகரிப்பா ராஜாவிடத்துல கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட இந்த பவுலை விசாரித்து விட்டு இந்த அகரிப்பா ராஜா சொல்லுகிற ஒரு காரியம் அப்போஸ்தலர் 26-28 வாசிங்க. 25-28 அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி நான் கிறிஸ்தவனாகிறதற்கு 26ஆம் அதிகாரம் 28 வசனம் தான், கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். கொஞ்சம் குறைய என்னை சம்மதிக்க பண்ணி விட்டாய் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, அதற்கு பவுல் சொல்கிறான். அப்படியானால் இப்போ இயேசு குறித்து அவன் ஏன் இந்த சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த அகரிப்பா ராஜா விசாரிக்கும் போது அவன் நடந்ததெல்லாம் சொல்றான். இயேசு யார் என்று சொல்லுகிறான். இயேசுவை நான் எப்படி ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறான். அந்த இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவர் என்றாலும் சொன்னபொழுது இந்த அகரிப்பா ராஜாவுக்கும் தானும் அந்த கிறிஸ்துவன் ஆகக்கூடிய இந்த எண்ணம் வந்துட்டு அவர் சொல்றான், இனி என்னை கொஞ்சம் குறைய கிறிஸ்துவன் ஆகுவதற்கு என்னை சம்மதிக்க பண்ணிவிட்டாய் அப்படி சொல்லிவிட்டு சொல்கிறார். அப்போதுதான் பவுல் சொல்கிறான், கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல ராஜாவே, அகரிப்பா ராஜாவை மாத்திரமல்ல, கொஞ்சம் குறை மாத்திரமல்ல, இயேசுவை குறித்து நான் சொன்னதை கேட்டு இருக்கிற இங்க இருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் கிறிஸ்துவன் ஆகும்படிக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்வதை குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா. பவுலை விசாரித்த அகரிப்பா ராஜா அந்த அதிபதியாகி பெஸ்துவிடத்தில் சொல்கிறார், இவன் ராயனுக்கு அபயப்படாவிட்டால் இவனை விடுதலை பண்ணலாம் என்று சொன்னதை குறித்து நாம் 32ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே பார்க்கிறோம். இப்படி
ராயனுக்கு கப்பம் விட்டதுனால விசாரி தகரிப்பு ராஜா இப்ப என்னன்னா ரோமுக்கு அனுப்புகிறான், இத்தாலிக்கு அனுப்புகிறான். அந்த இத்தாலிக்கு அனுப்பும் போது ராயன் இடத்துல அனுப்புகிறான். இத்தாலிக்கு அவர்கள் கப்பல் ஏறி பிரயாணம் பண்ணி போறாங்க. அப்படி கப்பல் பிரயாணம் போது ஏற்கனவே காவல் இருக்கிற சிலரையும் சேர்த்து அனுப்புறாங்க. இந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணும்போது கொடுங்காற்று வீசி கப்பல் சேதமடைந்து தொடர்ந்து பிரயாணம் பண்ண முடியாதபடி கப்பல் உடைந்து பொருட்கள் எல்லாம் அவர்கள் கடல்ல தள்ளி போட்டு கப்பல் உடைந்து போச்சு. அப்போது 28 அதிகாரம் 1 வசனம் சொல்லியிருக்க மெலித்தா தீவில போய் செய்கிறார்கள். கப்பல் கரை செய்கிறது, மெலித்தா தீவில போய் கரை செய்கிறது. அந்த மெலித்தா தீவார் இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போது மழை காலமா இருந்தால் குளிருக்காக என்ன செய்யறா, அவர்களுக்கு விறகு மூட்டி நெருப்பு போட்டு குளிர் காய்வதற்கு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி காரியங்கள் செய்து கொண்டிருக்கும் போது அந்த 3 - 6 வசனங்கள் வரையிலும் நீங்கள் வீட்டுல போய் வாசிங்க. அந்த குளிர் காய்வதற்கு எல்லாரும் சுத்தி இருக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார் என்றால் விறகு எடுத்து நெருப்புல போடுறார். அக்கினியில் நெருப்பு எரிவதற்கு போடும்போது ஒரு விரியன் பாம்பு அவருடைய கையை கடித்து கவி கொண்டிருந்தது, தொங்கிக் கொண்டிருந்தது. தீவார் பார்க்கிறாங்க, உண்மையாகவே இவன் பொல்லாதவன் தான், இவன் பழி பாவத்துக்குள்ளானவன் தான், இவன் சாக வேண்டிய ஆள் தான். அவன் கப்பல் சேதத்திலிருந்து தப்பி வந்துட்டான், கடல்ல இருந்து தப்பி வந்தும் அவன் பழி அவனை விட்டு விடல. பாத்தீங்களா, அந்த விரியன் பாம்பு கடிச்சு இப்ப சாக போறான்னு நினைத்துட்டு இருக்கிறாங்க. அந்த பாம்பு விரியன் பாம்பு கையில கடித்து இருக்குது, தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவங்க எல்லாம் பாக்குறாங்க, திடீர்னு விழுந்து செத்து விடுவான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பவுலோ அந்த பாம்பை உதறி அக்கினியில் போட்டு விட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பழி அவனை விடல, எங்க வந்தாலும் பழி அவனை விடல. அவன் சாவுக்கு பாத்திருந்தான் சொல்லி எண்ணிக்கொண்டிருந்தவங்க நேரம் ஆக ஆக பாக்குறாங்க, பவுல் வீக்கம் காண்பான், சடிதிலே செத்து விடுவான்னு பாக்குறாங்க. ஆனா பவுல் ஒரு சேதம் இல்லாத இருப்படி இருந்த போது அவர்கள் சொன்னா வேறு சிந்தையாகி இவன் தேவனோ என்று சொல்லிக் கொண்டார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்த பிள்ளைகளே, நீதிமான்களுடைய சுதந்திரத்தில எதுவும் நிலைத்து நிற்ப, கொடுங்கோலுடைய அந்த கொடுங்கல் நிலைத்து நிற்பதில்லை. அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பாருங்கள், இப்படி கர்த்தர் உதறி விட்டான் என்று பார்க்கிறோம். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்விலே கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களை கர்த்தர் ஆண்டவர் எல்லா காரியங்களும் உதறி போட்டு ஒரு சேதம் இல்லாதபடி தப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு வாழ உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருக்காக நீங்கள் வாழ்ந்து நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று மற்றவர்கள் அறியும்படி சாட்சியா வாழும்போது மற்றவர்களுக்கு நேரிடாத பிரச்சனைகள் உங்களுக்கு வரும், உபத்திரங்கள் வரும், உங்களுக்கு துன்பங்கள் வரும், வியாதிகள் வரும். ஆனாலும் அவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அவைகள் உங்கள் வாழ்வில் நிலைத்திருப்பதில்லை. அல்லேலூயா. வறுமையா, கடன் பிரச்சனையா, அல்லது வேலையே இல்லை என்கிற நிலையா, அல்லது வியாதியா, போராட்டங்களா, கண்ணீர்களா, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையிலே தடைகளா, எதுவானாலும் உங்கள் வாழ்விலே நிலைத்திருப்பதில்லை. கர்த்தர் அவைகளின் ஆளுகையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை நிச்சயமாய் கொடுப்பார். அல்லேலூயா. யாருடைய வாழ்வில இது உண்டாகும்? நீதிமான்களுடைய சுதந்திரத்திலே எதுவும் நிலைத்திருப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் யாருடைய சுதந்திரத்தில் நிலைத்திருப்பதில்லை, யாருடைய வாழ்வில் நிலைப்பதில்லை, நீதிமான்களுடைய வாழ்வில் நிலைத்திருப்பதில்லை. நீதிமான்கள் என்றால் யார்? ஞான ஸ்நானம் பெற்று பாவங்கள் கழுவப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தர் வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்வில் நிச்சயமாய் நிறைவேறும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் உங்களை பாவங்கள் போக கழுவப்படுவதற்கு ஒப்புக் கொடுங்கள், பாவ விமோசனத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, அப்படி இருக்கும்போது ஆகாமியத்தின் கொடுங்கோல் உங்கள் வாழ்விலே நிலைத்திராது. அந்த ஆளுகை முழுவதிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு கொடுத்த வாழ கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. இப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்ட, ஞானஸ்நானம் பெற்று பாவங்கள் கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்ட இடத்துல காணப்பட வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்துல நீதிமானாகிய லோத்தை குறித்து சொல்லி இருக்கிறது. அந்த லோத்து என்ன செய்கிறான்? அக்கிரமக்காரருக்குள்ளே வாசம் பண்ணுகையில் அந்த அக்கிரமக்காரருடைய நடக்கையை மனவேதனை அடைந்தானா. நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு அவர்களைப் போல அவன் மாறிவிடவில்லை. அக்கிரமக்காரருக்குள்ளதான் வாசம் பண்றான். அவங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அக்கிரமக்காரர்கள். அவருடைய அக்கிரம கிரியைகளை பார்க்கிறான்.
அவருடைய செயல்களை பார்க்கிறான். பார்த்து அவர்களைப் போல நாடாடல் அவன் மாறிவிடவில்லை. அவன் நாள்தோறும் அவருடைய அதை குறித்து மனவேதனை அடைந்து கொண்டிருந்தானாம். அவன் மனதுல ஒவ்வொரு நாளும் அதை குறித்து வருத்தம் அடைந்து கொண்டிருந்தானாம். அந்த வசனத்தை வாசிங்க. நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை 7ஆம் கண்டு வசனத்தை 8ஆம் வசனத்தை வாசிங்க. அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காமவிகார நடக்கையால் வருத்தப்பட்டு அவன் நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கருத்து வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு அவருடைய நாள்தோறும் அதை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் நீதியுள்ள தன் இருதயத்திலே பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவன் பாதிக்கப்பட்ட நீதிமானா இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அவர்களுடன் வாழ்ந்தான், பாவிகளோடு வாழ்ந்தான். நாமும் இந்த உலகில் அவரோடு நாம் அவருடைய பாவங்கள் கழுவப்பட்டு விமர்சனம் பட்டு நீதிமான்களா இருந்தாலும் உலகத்தில் தான் வாழ்கிறோம். நம்மை சுற்றிலும் பாவம் இருக்கிறது, நம்மை சுற்றிலும் அக்கிரமம் நடந்து கொண்டிருக்கிறது, நம்மை சுற்றிலும் எங்கும் பாவமும் அக்கிரமம் நிறைந்து கொண்டிருக்கிறது. இப்படி பாவம் அக்கிரமம் நிறைந்து கொண்டிருக்கிற உலகில் அதை நாள்தோறும் பார்க்கிறோம், தினந்தோறும் பார்க்கிறோம். தினந்தோறும் பார்த்து நம்முடைய வாழ்க்கை எப்படின்னா பிறகு பழகி போய் நாம் அவங்கள போல மாறுற நிலைக்கு மாறிவிட்டோம். அப்படி இல்லை. அதெல்லாம் பார்க்கும்போது நாள்தோறும் பார்த்தான். நம்முடைய வாழ்க்கையில இன்றைய அநேக வாழ்க்கை என்ன? உலகத்தோடு வாழ்றோம், உலகத்து ஒத்து போயிடுவோம். நம்ம உலகத்து ஒத்து போல நம்மளால் வாழ முடியாது. அப்படி நம்ம மனசுக்குள்ள நாமே திட்டம் போடுறோம். உலகத்தார போல வாழ்ந்தாதான் வாழ முடியும், பிழைக்க முடியும், உலகத்துல வாழ முடியும். இந்த உலகத்துல வாழணும்னா நம்ம உலகத்தார போல தான் பேசணும். உலகத்தாரெல்லாம் இதெல்லாம் செய்கிறாங்க, அதுல அவளுக்கு என்ன தப்பு நடந்தது என்று அதை பார்த்து பழகி நாம் அவர்களை போல மாறிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை, இந்த லோத்தை போல நீதிமான்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பாவத்தை பார்க்கிறோம், அக்கிரமத்தை பார்க்கிறோம், அவர்களை பார்க்கிறோம், இவங்களை பார்க்கிறோம், அவங்க செய்கிற ஒழுங்கற்ற செயலை பார்க்கிறோம், கபடற்ற அவர்கள் கட்டுப்பாடற்று நடக்கிற நடக்கைகளை பார்க்கிறோம், ஒழுங்கற்ற கிரியைகளை பார்க்கிறோம், தவறுகளை பார்க்கிறோம், கட்டுப்பாடற்று ஒழுங்கற்று நடக்கிற அவர்களை பார்க்கும்போது நாம் அதை குறித்து நாள்தோறும் வேதனைப்படும். ஆண்டவரே, எப்படி நடக்கிறாங்க, என்ன அதற்கு விலைக்கு காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. என் குடும்பத்தை எனக்கு விலை காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளை அதற்கு விலை காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்களும் ஒழுங்கற்று ஆண்டவரே கபட் நடக்கிற ஆண்டவரே கட்டுப்பாடற்று ஒழுங்கற்றவள் நடக்கிற இந்த பிள்ளைகளை போல வாழாதபடிக்கு எங்களை காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தினமும் எங்களை காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அதே வேளையில அவர்களுக்காய் ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஒழுங்கற்று கட்டுப்பாடற்று நடக்கிற இந்த ஜனங்களை ரட்சிங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. இவர்களை கர்த்தாவை ரட்சித்து உம்முடைய ஜனங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இவர்கள் கெட்டு போகாதபடி இவர்களை மனம் திரும்ப பண்ணுங்க ஆண்டவரே. இவளுக்கு நீங்க காட்சி கொடுங்க ஆண்டவரே. இவளுக்கு தரிசனமாக ஆண்டவரே, சொப்பனம் மூலமா தரிசனம் மூலமா உங்களோடு பேசி உடைய பிள்ளைகளை மாற்றுங்க என்று சொல்லி அதை குறித்து ஒரு பாரம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அவன் நாள்தோறும் அவன் அதை பார்க்கிறான். ஒழுங்கற்று நடக்கிற மக்கள், கட்டுப்பாடற்ற நிலையில் இருக்கிற மக்களுக்கு பார்க்கிறான், அவருடைய செயலை பார்க்கிறான், அவருடைய நடக்கைகளை பார்க்கிறான், கிரிகளை பார்க்கிறான். அதை குறித்து மனம் வேதடைந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே அப்படி ஒழுங்கற்ற கட்டுப்பாடற்ற எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்விலே காணாதபடிக்கு கர்த்தர் காப்பாராக. அல்லேலூயா. நாம் இரண்டு பிள்ளைகளாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறோம். ஒழுங்கற்று கட்டுப்பாடற்ற ஒழுங்கற்ற வாழ்க்கை வாழ்வதற்கல்ல. ஒரு காலத்திலே நாம் கட்டுப்பாடற்றவர்களாக ஒழுங்கற்றவர்களாக ஒழுங்கற்ற கிரியைகளை செய்து வந்தோம். கர்த்தர் அப்படிப்பட்ட இருந்த நம்மை ரட்சித்து இருக்கிறார். நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து இருக்கிறார். அவரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் இந்த ஒழுங்கற்ற கட்டுப்பாடற்ற நிலையிலே நாம் காணப்படாதபடி கர்த்தருடைய வசனங்கள் படிந்து கர்த்தருடைய கற்பனைகளுக்கு பயந்து நாம் வாழ நம்ம ஒப்பு கொடுக்கணும். நீதிமான்களிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் லோத்திடத்திலே கண்ட அந்த ஆவிக்குரிய அனுபவம் நம்மளே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நாம் தினந்தோ பாவத்தில் தான் வாழ்கிறோம். பாவம் நம்மை சுற்றி இருக்கிறது. நம்மை சுற்றிலும் உலகம் முழுவதும் பாவம் நிறைந்திருக்கிறது. அக்கறை நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். துன்மார்க்க நிறைந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறோம். அவருடைய கிரியைகளை பார்க்கிறோம். அவருடைய ஒழுங்கற்ற கட்டுப்பாடற்ற ஒழுங்கற்ற வாழ்க்கையை பார்க்கிறோம். அதை பார்த்து நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்காக தேவ சமூகத்திலே பரிந்து பேசுவதாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்படி உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில எத்தனை ஆண்டுகளாக வியாதி இருந்தாலும், எத்தனை ஆண்டு உபத்திரவம் உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாலும், எத்தனை ஆண்டுகள் பிரச்சனை மேல் பிரச்சனை ஒன்றின் பின் ஒன்றாய் உங்களை வந்து கொண்டிருந்தாலும், எத்தனை ஆண்டுகளாய் கடன் பிரச்சனையில இருந்தாலும், வறுமையில் இருந்தாலும், பிள்ளைகளுடைய காரியங்கள் தடைப்பட்டுக் கொண்டே இருந்தாலும், கர்த்தர் உங்களுக்கு அவைகளை ஆளுகையை உங்களை விட்டு நீக்கி போட்டு அவைகள் இனி உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யாதபடி, உங்கள் வாழ்க்கையை குடும்பத்தில் நிலைத்திராதபடிக்கு அவைகளை அகற்றி போட்டு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆகாமியத்தின் கொடுங்கோல் உங்கள் மேல் நிலைத்திருப்பதில்லை.
அந்த ஆளுகையை கர்த்தர் நீக்கப்படுகிறார். யாருக்கு? நீதிமான்களுடைய பிள்ளைகளா இருக்கும்போது, நீதிமான்களா இருக்கும்போது, கர்த்தருக்கு முன்பாக வேத வசனம் சொல்கிற நீதிமான்களாய் வாழும்போது கர்த்தர் அந்த ஆகாமியத்தின் கொடுங்கோல்கள், அது எத்தனை ஆண்டுகளா இருந்தாலும், எத்தனை ஆண்டுகளா உங்களை பின்தொடர்ந்து கொண்டிருந்தாலும், எத்தனை வருடங்களா உங்களுக்கு இருந்தாலும், அது வியாதியா இருந்தாலும், கடன் பிரச்சனையா இருந்தாலும், அது கண்ணீரா இருந்தாலும், அது வாழ்க்கையிலே உடைய பிள்ளைகளுக்கு காரியங்கள் நடைபெறாத தடை பண்ணி கொண்டிருந்தாலும் அத்தனை தடைகளை கர்த்தர் தகர்த்தெறிவார். அவைகள் உங்கள் வாழ்விலே இனி ஆளுகை செய்யாது நிலைத்திராதபடி கர்த்தர் உங்கள் வாழ்வில் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் சொல்லு, ஆகாமியத்தின் கொடுங்கோல் உங்கள் வாழ்வில் நிலைத்திராது, உங்கள் வீட்டில் நிலைத்திருப்பதில்லை, உங்கள் தலைமுறைகள் சந்ததியின் வாழ்விலே நிலைத்திராதபடிக்கு கர்த்தர் உங்கள் வாழ்விலே பெரிய அற்புதத்தை செய்வார். கர்த்தருக்கு உங்கள் ஒப்புக் கொடுங்கள், கழுவப்படுவதற்கு ஒப்புக். இன்னும் நீங்கள் கழுவப்படாதிருந்தால், ஞான ஸ்நானம் பெற்று நீங்கள் கழுவப்பட்ட நீதிமான்களாய் மாறாதிருந்தால் இன்றைக்கே கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். கழுவப்பட்ட நீதிமான்களாய் இருக்கிறீர்கள். லோத்தை போல தினமும் தினமும் உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து பாவத்தை வெறுத்து ஆண்டவருக்காய் பரிசுத்தமா வாழ ஒப்புக் கொடுங்கள். வேதம் சொல்கிறது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இந்த ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ண போறோம். வாசி 1 யோவான் 3:2 வாசிங்க. பிரியமானவர்களே, இல்ல 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளா தான் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இனி எவ்விதமாய் இருப்போம் என்பது நமக்கு தெரியாது. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, ஆகிலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவர் சீக்கிரமா வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் நாம் வாழ்ந்தாதான் அவரை தரிசிக்க முடியும்னு சொல்றாரு. அல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறாரோ, அவர் இருக்கிற வண்ணமா நாம் இந்த உலகில் வாழ்ந்தா அவரை தரிசிப்போம். அவர் எப்படி இருக்கிறார்? அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறவங்க நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவராய் இருங்க வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. அவரிடத்துல பரிசுத்தம் இருக்கிறது, அவரிடத்தில் நீதி இருக்கிறது, அவரிடத்தில் நியாயம் இருக்கிறது. அநியாயம் அவருக்கு தூரமா இருக்கிறது, அநீதி அவருக்கு தூரமா இருக்கிறது. பாருங்க, அவருடைய நீதி மட்டும் இடத்துல இருக்கிறது. ஆகவே அவரை போல பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக, நீதி உள்ள பிள்ளைகளாக, நியாயம் உள்ள பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோமானால் மாத்திரமே நாம் அவர் வருகையிலே அவர் தரிசிக்க முடியும். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். ஆகாமியத்தின் கொடுங்கோல் உங்களை பல வருடமாய் ஆற்றிக் கொண்டிருக்கிற அந்த கொடுங்கோல், அந்த உபத்திரவங்கள், அந்த வறுமைகள், அந்த கடன் பிரச்சனைகள், வேலை இல்லாத நிலைமைகள், பிள்ளைகளுடைய நல்காரியங்கள் நடைபெறுவதற்கு தடையா இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கொடுக்க கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அந்த ஆளுகையை கர்த்தர் உங்களை நீக்கி போடுவார். அது உங்கள் வாழ்வில் நிறுத்தாதபடிக்கு பெரிய ஜெயத்தை கர்த்தர் தருவார். அதை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசியுங்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், ஆண்டவரே ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமாண்டிய ஆண்டவரே வாழ்வில் நிலைத்திராது என்று சொல்லி இருக்கிறீரே, சுதந்திரத்தில் நிலைத்திராது என்று சொல்லி இருக்கிறீரே, என்னுடைய குடும்பத்தில், என் வீட்டில், ஆண்டவர் என்னுடைய வாழ்வில், என் பிள்ளைகள் வாழ்விலே அது நிலைத்திருக்க கூடாது. ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவர் அவைகளெல்லாம் விலகி போகும்படி செய்து என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே கேளுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். இனி அவைகள் உங்களை ஆளுவதில்லை, இனி அவைகள் வாழ்வில் நிலைத்திருப்பதில்லை. பெரிய விடுதலை அற்புதத்தை கர்த்தர் உங்கள் கண்கள் காணும்படி செய்வார். எழுந்திருந்து நாம் கர்த்தருக்கு முன்பாய் நம்ம ஒப்புக் கொடுப்போம். அல்லேலூயா. இனி எதுவும் உங்கள் வாழ்விலே அந்த உபத்திரவங்கள் எத்தனை வருடங்களாக உங்களை ஆட்சி கொண்டிருக்கிற அந்த ஆகாமியத்தின் கொடுங்கோல் அனைத்தும் உங்கள் வாழ்வை விட்டு நீங்கி போகும், நிச்சயமாய் நீங்கி போகும். கர்த்தர் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சேர்ந்து எல்லாரும் பாடுவோமா? உம்மை அதிசயம் காண செய்வேன், அற்புதம் கண்டிடுவா என்ற பாடலை நாம் பாடி கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீதிமான்களுக்கு ஞானஸ்நானம் பெற்று பாவங்கள் கழுவப்பட்ட நீதிமான்களுக்கு 1-2 துன்பங்கள் அல்ல, அநேக துன்பங்கள் வரும், அநேக உபத்திரங்கள் வரும், அநேக கஷ்டங்கள் வரும், அநேக பாடுகள் வரும், அநேக கண்ணீரின் அனுபவங்கள் வரும். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவர்களை விடுவிக்கிறவர் உங்களோடு இருக்கிறார். ஆகாமியத்தின் கொடுங்கோல் உன்னுடைய சுதந்திரத்தில் நிலைத்திராது என்று சொல்லி இருக்கிறார். அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா?
ஆமென். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். என்று வாக்குரைத்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்குரைத்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழி விடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழி விடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் பிரிந்தே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் பிரிந்தே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால்